ஸோ ஹலோ guys, வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பாக் காயினோட ஒரு ஷார்ட் அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ காஸ்பாக்னு ஒரு தனி டெடிகேட்டட் வீடியோ வந்து நான் போடவே இல்லை. ஆஸ் வி ஆர் ஃபாலோவிங் இட் ஃப்ரம் த பேசிக். ஸோ அந்த காயினோட பாட்டம்லேருந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால நான் வந்து அந்த காயினுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுப்பேன்றதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பாக் ரொம்ப நாள் நம்ம வீடியோவே போடல. ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் அப்டேட் வீடியோ ஆஃப் காஸ்பாக் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மூவிங் ஆன் டு திஸ் ப்ராஜெக்ட், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட கண்டிஷனை பார்த்துடலாம். டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 2.37 trillion டுடே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லைட்டாக ஒரு சின்ன டம்ப் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் இஸ் அரௌண்ட் $64,341 வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மொரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் வந்து டம்ப்ல இருந்து இன்னும் ரெக்கவரி ஆகலைன்னு சொல்லலாம். அண்ட் ஃபியர் கிரிட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 60 நியூட்ரலில் வந்து இருக்குது. அண்ட் அபவுட் காஸ்பா வந்து பார்த்தீங்கன்னா 0.11 cents வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கன்சல்டேஷன்ஸ்லேயே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த 10 to 12 cents and 15 centsக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மொரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 months வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது வந்து ஏன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்றதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 0.12 cents அண்ட் மார்க்கெட் கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஒரு 2 billion அந்த மாதிரி ரேஞ்சிலேயே இருக்குது. அண்ட் காஸ்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அப்டேட்டும் விட்டுருந்தாங்க. ஸோ விச் இஸ் வந்து இந்த மந்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ETFs வந்து அப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குது எத்தீரியம் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் அது. ஸோ Web3 ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்பான்சர்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பா வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிராண்ட் அம்பாஸ்டராகவும் இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு டெடிகேட்டட் யூடியூப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூவ் ஆன் டு த சார்ட். ஸோ காஸ்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஜோன்ஸாக இருக்கும். நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எடுத்த என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 0.004 அந்த மாதிரி ரீஜன்ஸில் வந்து என்ட்ரி எடுத்திருப்பேன். நியர்லி 22x ரைட் நவ். ஸோ 22x ப்ராஃபிட்ஸில் இருக்கேன் நான். ஸோ நான் வந்து உங்களுக்கு வீடியோஸில் போஸ்ட் பண்ணது வந்து பார்த்தோம்னா நியர்லி ஒரு 0.02 to 0.04 ஐ மீன் இந்த ரீஜன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த என்ட்ரிஸில் எடுத்திருந்தீங்கனாலும் யூட் பி இன் நியர்லி ஒரு 4 to 5x ப்ராஃபிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்திருப்பீங்க கரண்ட்டாக. காஸ்பாவை டெய்லி டைம் ஃப்ரேமில் எடுத்துட்டோம்னா ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டீயை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணோடனே காஸ்பா எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ சேம் ஹியர் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே ட்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தான். ஐ மீன் என்ன சொல்கிறதுனா அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் நடந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பா பம்பாக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் ஆகிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி கேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பம்ப் கொடுத்துருக்கோம். அண்ட் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வாலிட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும்னா ஸோ இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா காஸ்பா வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 25 to 30 cents வரையும் கூட போக சான்சஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியர் ஃபியூச்சரில் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜான கன்சல்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பீரியட் ஆஃப் ரீஜன்ஸை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இவ்வளோ ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இங்கே இருந்தீங்க வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 cents வரையும் கூட லைட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் தான் காஸ்பால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எத்தனை ட்ரெண்ட் லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்திருக்குன்னு. ஸோ 1, 2, 3 and 4 and 5 ஸோ அதே மாதிரி ட்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் ஃபாலோ அப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் டீஏ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சிம்பிள் டீஏன்னு சொல்கிறத விட காஸ்பாவோட மூவ் பற்றி தான் நம்ம சொல்லணும். ஸோ காஸ்பாவோட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் ஆர்கானிக் மூவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆனாலும் ஹியூஜ் லெவலாக பம்ப் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காஸ்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் ஒரு ஹை ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. ஸோ காஸ்பாக்குன்னு தனியாக ஏதாவது செப்பரேட் நியூஸ்ன்னு தனியாக நியூஸ் ஒரு அப்டேட்ஸ் ஏதாவது வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பயங்கரமான ஒரு மேனிப்புலேஷன் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ஆர்கானிக் மூவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பாவில் இருக்கும். அண்ட் அகெயின் வந்து பார்த்தோம்னா பிடிசி டம்போ இல்லை கரெக்ஷன்ஸோ ஃபேஸ் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல டிப்ஸ் அண்ட் பைஸ்லாம் கிடச்சிச்சின்னா நியர்லி ஒரு 10 rupees கீழெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பா வந்துச்சுன்னா இட் வுட் பி அக்குமுலேட்டிங் ஜோன் கைஸ். ஸோ என்னோட டார்கெட்ஸ் பற்றின வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பாக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இன் காஸ்பா கைஸ். அண்ட் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் நல்லாவே மூவ் ஆச்சுன்னா காஸ்பாவும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் தரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் அப்டேட் ஆன் காஸ்பா கைஸ். ஸோ see you in next video guys. Thanks for watching this video till the end. Thanks, bye.